இப்போ ஒரு ஒரு புது கவிதை படித்தேன், நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்களேன். புது கவிதை கொஞ்ச நேரம் ஆகும் புரியறதுக்கு. இருந்தாலும் சொல்கிறேன். வள்ளுவன் கல்லுண்ணாமையை பனை ஓலையில் எழுதினான். புரியலை, கரெக்டாக தெரிஞ்சு. வள்ளுவன் கல்லுண்ணாமையை பனை ஓலையில் எழுதினான். என்ன அர்த்தம்? பனைமரம்னா கல்லையும் தருது, பனைமரம்னா ஓலையும் தருது. அந்த கல்லை வேடாம்னு அந்த ஓலையிலேயே அந்த வள்ளுவன் எழுதுனான்னு சொல்லி ஒருத்தர் கற்பனை பண்ணுறானே, எவ்வளோ நல்லா இருக்கு. கவிதையை கேட்கறது பெருசு இல்லைங்க, அதை ரசிக்க தெரிஞ்சிட்டோம்னா போதும். அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று. சுந்தரகாண்டம்ங்கிற பேரில் இத்தனை அழகு விஷயங்களை சொல்கிறாங்க. சரி, இப்போ தேர்ந்தெடுத்து தென் திசைக்கு இவர்களைத்தான் யுத்தகாண்டம் தான் முக்கியம். சுருக்கிது. ஏன்னா நான் வகுப்பு எடுத்து பழக்கங்க. அதில் வகுப்பில் நான் அந்த பட்டிமன்ற நடுவராக இருக்கப்ப ஒவ்வொருத்தரும் பேசுகிறப்ப இப்படி பெல் அடிப்பேன். 10 நிமிஷம் ஆச்சுன்னா. ஒரு கிராமத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முதல்ல. முன்னாடி வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு ஒரு அம்மா வெத்தலை வாக்கு இடிச்சுக்கிட்டே கால் நீட்டி உட்காந்துருந்து, அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சே இல்லை, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு கேட்டுச்சு. நான் என் மனசுக்குள்ளேயே மணி அடிப்பேன்னே. எப்படின்னு கேட்டுச்சு. இந்த பாருங்க, வகுப்புக்குள்ளே போய் நம்ம பாடம் நடத்துகிறப்ப கண்டுபிடிச்சிப்பிடலாம். சில பேர் கடிகாரத்தை பார்ப்பாங்க பையங்க, சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பாங்க, ஓடுதா ஓடலையா, இவரே உட்காந்துருக்காரு. ஒருத்தர் ரொம்ப நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு காலண்டரை பார்த்துருக்கான், இவர் போன மாதம் வந்தாரா இந்த மாதம் வந்தாரான்னு. ஏன்னா சில நேரம் வகுப்பில் செத்து கூட போகலாமான்னு யோசிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப சுருக்கமாக முடிச்சுறதுங்கிறது நம்ம முக்கியமான ஒன்று. நான் இப்போ சுந்தரகாண்டம்னு அவர் பயந்து அடுத்து இனிமேல் யுத்தகாண்டம் 6 பகுதி, அதுவும் அண்ணாமலை பதிப்பு பார்த்திங்கன்னா அண்ணாமலை சுட்டு பதிக்கிறதுக்கு பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் இருக்கக்கூடியது ஒவ்வொரு அயோத்திய காண்டம் 2, யுத்தகாண்டம் 6. ஒன்று அவ்வளோ தூரம் போக மாட்டேன், எனக்குள்ளே நின்றுவேன், சுருக்கமாக தான் சொல்லுவேன். அப்போ அங்கங்கே 2 இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் படம் பார்க்குறப்ப என்ன ஒரு வசதி தெரியுங்களா? அப்படியே நிப்பாட்டிட்டு போய் சாப்பிட்டு வரலாம், அது பாட்டுக்கு நிற்கும். அதுவும் சில நேரங்களில் இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த பக்கம் எடுக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம், கேட்குறவங்களுக்கு கஷ்டம் இல்லை. கொரோனா சமயத்துலலாம் என்னை இப்போ ஆன்லைனில் பேச விடுவாங்க. நான் பட்டிருக்க பாடு இருக்கு பாருங்க, 600 பேருடைய உருவம் தெரியுங்க. 600 பேரும் 600 வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒருத்தர் அந்த முந்திரி பருப்பு வறுத்ததை இன்னொருத்தர் ராஜ்கிரண் மாதிரி அப்படியே நரன்னு கடிச்சு ஒன்றை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இது நான் முகம் மாறாமல் பேசிக்கிட்டே இருக்கணும். அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருங்களா, கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கே போவார் இங்கே வருவார், இப்படி போவார் அப்படி வருவார், காரில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் உண்டு. அதனால் நான் சுருக்கமாக அந்த பாஸ்போர்ட் மாதிரி நான் சுருக்கமாக முடிச்சிருவேன். இப்போ தென் திசைக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னோடனே தென் திசைக்கு அனுப்புகிற போது யாரை தேர்ந்தெடுத்து அனுப்பலாம்னா, பேச்சு போட்டிக்கு நல்லா பேசுகிற பையனை அனுப்புகிற மாதிரி, விளையாட்டு போட்டிக்கு நல்ல பையனை அனுப்புகிற மாதிரி. ராமர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? நம்முடைய அஞ்சனையின் மைந்தனாகிய ஹனுமனை கூப்பிட்டு, அவர்கிட்ட தான் என்ன இவர்னா 10 மோதிரமாக வச்சுருந்து 10 பேர் கொடுத்து விட்டாரு. இல்லை நீ வாப்பா கூப்பிட்டு சொல்லி அந்த சீதையினுடைய அந்த உருவ அமைப்பை சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அன்றைக்கி இதை கூட கேட்போம், அவ்வளோ தூரத்துக்கு சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். என்னங்க பண்ணுறது, படத்தை கொடுத்தாலே வேற ஆளை கூப்பிட்டு வந்துடுறாங்க, ஃபோட்டோ கொடுத்து விட்டாலே அவர் மாதிரி தாங்க இருந்தார் அப்படிங்கிறான். அப்போ ஃபோட்டோவே இல்லாத காலத்தில் ஒரு ஆளை சொல்கிறதா இருந்தால் பாதாதிகேசவரனை மாதிரி நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டிய ஒரு சூழல். அதே போல் அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் அவர் புறப்பட்டு போகிற போது அவருக்கு ஏற்படுற அந்த அந்த ஒரு தன்னச்சம் அவருக்கு உண்டு. அவருக்கு இயல்பாகவே ஓம் பலம் நீ அறிய மாட்டேன்னு ஒரு சாபம் இருந்துச்சுப்பாங்க. இன்றைக்கும் கூட நம்ம பலத்தை நம்ம அறிஞ்சிருக்கோமானா இல்லை.
நமக்கு யாராவது ஒரு விஷயத்தை சொல்கிற போது அந்த போல் லேசாக தூண்டி விடுற மாதிரி இருக்கணும். அவர் எல்லா இடமும் தேடிட்டு இலங்கையில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இலங்கைக்கு யார் போகிறது? ஜாம்பவன் அங்கதன்லாம் இருக்காங்க. இந்த ஜாம்பவன் ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல, நான் போவேன், எனக்கு காலில் அடிபட்டுருக்குங்கிறார். ஏன் காலில் அடிபட்டுருக்கு? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம நடந்து போகிறப்ப கீழே விழுந்துட்டேன், அது எங்கன்னா முட்டிட்டு இப்படித்தான்னு சொல்லுவோம். அவர் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குங்க. எப்படி? மாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்ட போது எம்பெருமான் உலகளந்தார். முதலடியால் உலகத்தை அளந்து 2வது அடியால் பிரபஞ்சத்தை அளக்கிற போது அந்த கால் போகிற பாதைக்கு முன்னாடி நான் முன்னாடி பறையர் வச்சு ஓடிக்கிட்டே போனேன். மேருமலையில் கால் முட்டியதால் கால் எனக்கு நடக்க முடியாது, அதனால் நான் தாண்டி போக முடியாது. ஒரு புராணத்தை போகிற போக்கில் சொல்லிட்டு போடுங்க. இதை தனியாக படிப்போமா? இல்லை, தெரியாது. ஒன்றும் இல்லை. ஜடாயுக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு இது உண்டு. இவன் இந்த ஜடாயு மன்மதன் உயிரோடு இருக்கும்போது நேரில் பார்த்தவனா. இப்போ நம்ம சொல்லுவோம்னா காந்தியை நேரில் பார்த்தவருங்க, அப்போ எவ்வளோ வயசு அவருக்கு தெரியும். ஏன்னா மன்மதன் எரிக்கப்பட்டா நம்ம சொல்கிறோம். அதுபோல் நான் போகிறப்போ எனக்கு கால் போயிடுச்சு, நான் போகல. அங்கதான் சொல்கிறான், எனக்கு போவேன், திருப்பி வர முடியாது. அவன் சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து ஆஞ்சநேயன்கிட்ட சொல்லி உன்னால் முடியும், நீ சமாளிக்கக்கூடியவன், செய்ய ஆற்றல் உள்ளவன், சொல்ல 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 அற்புதமாக அந்த உருவம் வளருது மகேந்திர மலையில். இன்னொன்று, இப்போ நீங்கள் அந்த ஒரு 10-20 பாட்டு எடுத்து படிச்சிங்கன்னா ஓட்டப்பந்தயத்துக்கு கிளம்புறவங்க எப்படி தயாராவாங்களோ அது மாதிரி கால் மடக்கி வால் சுருட்டி எப்படியெல்லாம் உட்கார்ந்து அப்படி ராமனுடைய ராமபானம் கிளம்பி போகிற மாதிரி அவங்க கிளம்பி போகிறாங்க. இப்போ கூட கிளம்பி போகலான்னு இல்லை, இந்த ராமபானம் கிளம்பி போகிற மாதிரி நான் சொல்கிறப்ப கூட கிளம்பி போகலான்னு நான் சொன்னேன். இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தேன் உங்களுக்கு. ராமபானம் கிளம்பி போகிற மாதிரி அனுமன் கிளம்பினான்னு, அப்போ நீங்கள் கிளம்புனீங்கன்னா அது கரெக்டாக போகிறாங்க அப்படின்னு வந்தையா சுருக்கி வந்துட்டேன். என்ன உண்மையிலேயே அவங்க இவ்வளவு நேரத்தை நமக்கு ஒதுக்கிறதுலாம் சாதாரணம் கிடையாதுங்க. நம்ம எத்தனை கோப்புகள் அவங்க கையெழுத்துறதுக்கு காத்திருக்கோம், எத்தனை பேர் நிற்பாங்க. முதல்ல இவங்க 3-4 பேருமே என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்காங்க. எந்நேரம் முடிச்சு எந்நேரம் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நம்ம எந்நேரம் வீட்டுக்கு போய் எல்லாம் இருக்குது தான் செய்யும். இது கூட பரவாயில்ல, நான் எந்நேரம் மதுரைக்கு போய் அப்படி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தாண்டி நான் காரில் மதுரைக்கு போகணும். சரி,